மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஜோசியரே, 6 மாசம் வரைக்கும் இந்துவும் அருணும் தனித்தனியா வாழணும் அப்படின்னு தானே நீங்க சொல்லியிருந்தீங்க? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இணைஞ்சு வாழக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் அவங்க 2 பேரும் வேற வேற வீட்டில் வாழறது நல்லதில்லைன்னு தானே நான் அப்பவே சொன்னேன். அவங்க ஒரே வீட்டில் தான் வாழணும், ஆனா 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கணும். சாமி, இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு 2 வீட்ல வாழறாங்க. ஓஹோ, அந்த மாதிரிலாம் நடக்குதா? அவங்க சண்டை போட்டாலும் தனித்தனியா எதுக்கு வாழணும்? அதுக்கான அவசியம் தான் என்ன? பல புருஷன் பொண்டாட்டிங்க சண்டை போட்டாலும் ஒரே வீட்டில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா ஜோசியரே? இந்து சாகாம இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்குமோ? அது அருண் அந்த பொண்ணை அடிச்சு துரத்திட்டாரா? இல்ல அந்த பொண்ணு அம்பாட்டியில இருக்க முடியாம அவளே போயிட்டாளா? அவ தனியா வீட்டை விட்டு போயிட்டா சாமி. போக வேண்டாம்னு நாங்க சொல்லியிருந்தோம், அவ கேட்கவே இல்ல. அருண் கூட சண்டை போட்டுட்டு அவ வீட்டை விட்டு போயிட்டா. நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்ததா? இந்துவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தினமும் எனக்கு பாலை கொண்டு வந்து கொடுக்குற குழந்தை அவ. திடீர்னு சண்டை போட்டுட்டு இந்துலேக்கா அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போயிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். நடந்த விஷயத்தை தான் நாங்க இப்ப சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பால் வித்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த இந்துலேக்காவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மாறி போயிட்டா. அவ முன்ன மாதிரியே இல்ல. அது மட்டும் இல்ல, இதுக்கு இடையில கம்பெனில அவளுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்தோட கால் தரையிலேயே இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்துலேக்காவோட ஜாதகம் பாக்கிய ஜாதகமா மாறிக்கிட்டு வருது. அது என்ன ஜோசியர், அவ ஜாதகத்தை போய் பாக்கிய ஜாதகம்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க தானே ஜாதகத்தை கணிச்சு எல்லா கணக்குகளையும் கட்டங்களையும் பார்த்து அவளை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 6 மாசத்துலயே செத்து போயிடான்னு சொன்னீங்களே. என்ன குரூப் இந்துலேக்கா சாகாம இருக்கிறதுனால உங்களுக்கு பயமா இருக்கா? ஜோசியரு, எங்களை இந்த மாதிரி பைத்தியமா சுத்த வைக்காதீங்க. 6 மாசத்துக்குள்ள செத்து போயிடுவான்னு சொன்ன ஒரு பொண்ணோட ஜாதகத்தை இப்ப பாக்கிய ஜாதகம்னு சொன்னா நாங்க என்னதான் பண்றது? இங்க பாருங்க பிரபாகரன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அருணோட ஜாதக தோஷத்தினாலதான் அவனை கல்யாணம் பண்ண போற பொண்ணு 6 மாசத்துல இறப்பான்னு நான் தான் சொல்லி இருந்தேன். ஆனா அந்த தோஷம் இந்துலேக்காவோட ஜாதகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? சாமி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்க குழப்பத்தை நான் தீக்கிறேன். அதாவது அருணை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்னதான் சுத்த ஜாதகத்துல இருந்தாலும் விதி முடியும்னு இருக்கு. இந்துலேக்காக்கு அது பாதகம்தான். அப்படின்னா இந்து செத்து போயிடுவான்றது உண்மைதானே? இந்துவும் அருணும் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப அவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. அருணோட ஜாதக தோஷத்தால இந்து கண்டிப்பா செத்து போயிடுவல்ல ஜோசியர? நான் அந்த ஜாதகத்தை பார்த்து கணிச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. அறிகுறியும் அப்படிதானே இருக்கு. சாமி, நீங்க சொல்ற இந்த 1 மாசத்துக்குள்ள இந்துவோட மரணம் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா என்ன? நாங்க அதையும் பார்த்துட்டு போலாம் தான் இப்ப வந்தோம். அந்த வாய்ப்பை பத்தி தெரிஞ்சுக்க நான் ஒன்னும் இங்க விளையாட்டு நடத்தலமா. நான் குறிச்ச அந்த விதி என் மனசுல நிறைஞ்சு இருக்குமா. 6 மாசத்துக்கு அப்புறமா இந்துலேக்காவை எந்த கோயில்ல மறைச்சு வச்சாலும் அருணோட ஜாதக தோஷக்காரனான ராகு அவளை விழுங்கிடுவான். சாமி, அவங்க மறுபடியும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு நாங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? இந்த உலகத்தை விட்டு போறவங்க அதிகமா பாசத்தை காமிக்கிற மாதிரி சில லட்சணங்கள் தோணத்தான் செய்யும். அதை தடுக்க நீங்க ஏதாவது பண்ண முடியும்னா
அதை பண்ணுங்க. ஆனா அதனால பலன் எதுவும் கிடைக்கும்னு எனக்கு தோணல. அப்படின்னா இந்துவும் அருணும் மறுபடியும் ஒன்று சேருவாங்கன்னு தானே நீங்க சொல்ல வரீங்க? ஜாதக விதிக்கும் தோஷத்துக்கும் இடையில நடக்கிற நிகழ்வே ஈசன் அருளால் நடப்பது. அந்த அருள் இந்து மேல விழாம இருந்துச்சுன்னா இந்துவோட மரணம் நிச்சயம். வேற எதையும் நான் சொல்ல விரும்பல. அப்படின்னா நாங்க இங்க இருந்து கிளம்பட்டுமா? கிளம்புங்க. அருண் மாமா, நீங்க ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்கீங்க போலயே. இந்துவை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கட்டின பொண்டாட்டி ஏமாத்தினா எந்த ஒரு புருஷனுக்கும் தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும் மாமா. இந்த கல்யாணம் ஆகும்போதே நான் உங்ககிட்ட சொன்னல, உங்க மனசு அவகிட்ட கொடுக்காதீங்கன்னு. இப்ப என்ன ஆச்சு? நீங்க அவ மேல காட்டின பாசத்துல இருந்து கொஞ்சமாவது அவ உங்க மேல காட்டினாளா? அவ உங்களுக்கு கொடுத்தது வலிய மட்டும்தான். சொல்லப்போனா நீங்க எதுக்காக மாமா அவளை நினைச்சு கவலைப்படுறீங்க? இந்துவோட இந்த சதி தெரியாம ஒருவேளை ஜாதக தோஷத்தால அவ செத்து போயிருந்தா, அந்த ஏமாத்துக்காரிய நினைச்சு என்னோட மாமா நீங்க வாழ்நாள் முழுக்க அவளை நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. அபி ப்ளீஸ், இப்போ இதெல்லாம் கேட்கற முடியல. நான் இல்ல அருண் மாமா, உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. நான் அன்பு வச்சிருக்க ஒருத்தர் இப்படி கவலையில இருக்கிறத பார்க்கவே முடியல. நீ ஏன் இப்போ இங்க வந்த? நான் ஒரு குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்போ மாதிரி குட் நைட் சொல்ல தான் வந்தேன். என்னங்க, நாம இந்த மாதிரி குட் நைட் சொல்லி பிரிய இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? தினமும் ராத்திரி இந்து தானே இங்க வந்து உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு போவா. இன்னில இருந்து அந்த வேலையை நான் ஏத்துக்கிறேன். குட் நைட். ஏன் மாமா நீங்க திருப்பி சொல்லல? சொல்லுங்க மாமா, இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குட் நைட். இங்க பாரு, நீ எதுக்கு இங்க வந்த? இந்த ரூமுக்கு நீ வர வேண்டிய அவசியம் என்ன? நான் அருண் மாமாவை பார்க்க தான் வந்தேன், ஒரு குட் நைட் சொல்றதுக்கு. என்ன திடீர்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் நீ பண்ண வேண்டாம். டேய் ஆனந்தா, இவன் இங்க வந்ததுல உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இருக்கு. காரணம் இவன் என்னோட தங்கச்சி. ராத்திரியில இந்த ரூம்ல வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அண்ணா, நான் இந்த ரூமுக்கு வர்றது முதல் தடவை ஒன்றும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக? இவனோட மனைவி இல்லாத சமயத்துல இவன் கூட நீ எதுக்காக பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இருந்தாலும் அது நடக்க போறது இல்ல. நீ இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு அதுக்கான உரிமையும் இல்ல. வெளியே போ. அண்ணா, வெளியே போன்னு சொன்ன. போலன்னா உன்னை அடிச்சு துரத்துவேன். போ. நீ அபிகிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அருண், உனக்காவது அறிவு இருக்கணும்ல. இந்து இல்லாத நேரமா பார்த்து அபி வந்து உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ அது சொல்லணுமா இல்லையா? அபி என்கிட்ட வந்து பேசுறதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அபி என்ன தப்பு பண்ணா? சொல்லப்போனா எல்லாரும் சேர்ந்து அபிக்கு தானே தப்பு பண்ணோம். நீ உட்பட எல்லாரும் சேர்ந்து இப்ப தப்பு பண்றது இந்துக்கு தான். இந்து கிட்ட நான் தப்பே பண்ணல. அவ தான் என்னை ஏமாத்திட்டு போயிருக்கா. டேய், இந்துவோட போன்ல பார்த்த சாட் எல்லாமே நீ உண்மைன்னு நிரூபிச்சியா என்ன? அதெல்லாம் ஃபேக்கே இல்ல. அதுக்கு தான் சரியான சாட்சி இருக்கே. அருண், நீ இப்பவும் இந்துவை புரிஞ்சுக்கவே இல்ல. என்னை விட நீ அவளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா? நீ எப்ப பார்த்தாலும் இந்துவை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கியே. நீ அவளை நியாயப்படுத்த வேணாம். அவ இங்க இருந்து போயிட்டா. இப்ப வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. இல்ல, எனக்கு ஃபோன் பண்ண அவளுக்கு தைரியமே இல்ல. அந்த வேலைய இப்ப ரகுவோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருக்கால. அருண், இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது. டேய், காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வழியை தான் பார்க்கணும். இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். அதான் என்னுடைய முடிவு.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்துவோட போனுக்கு அவ இங்க இருந்து போனதுல இருந்து ரகு கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே வரல. ஏன்? அவனுக்கே நல்லா தெரியும் இந்துவோட போன் இப்ப என்கிட்ட இருக்குன்னு. அதனாலதான் இப்ப அவன் இந்துக்கு மெசேஜே அனுப்பல. டேய், உன்னை திருத்துறதுக்கு என்னால் சத்தியமா முடியாது. சந்தேக வியாதிக்கு மருந்து இருந்தா அதை வாங்கி நான் உனக்கு கொடுத்துருப்பேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன்னை திருத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். எந்திரி எந்திரி. இந்தா வினு, எந்திரிடா. அட எந்திரிடா, எந்திரி. இந்தா டீ குடி. 2 பேரும் சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. அப்பா, இந்தாங்க டீ. குடுமா. இந்த மாதிரி நல்ல டீயை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஏய், அங்கே நில்லு. ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க சித்தி. உன்கிட்ட நான் என்ன சொல்லிருந்தேன்? என்கிட்ட நீங்க ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்பா, சித்தி ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்களா? இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையே. சுமதி ஏதாவது சொன்னியா நீ? ஏண்டி, உன்கிட்ட இன்னில இருந்து நான் பால் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னனா இல்லையா? தாமஸ் சாரோட டைரி ஃபார்முக்கு போன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இன்னில இருந்து நீ பால் எடுக்க வருவன்னு. ஆனா நீ போகவே இல்ல. பாரு, இங்க இருக்கு உன்னோட பழைய பால் பாத்திரம். தாமஸ் சாரோட டைரி ஃபார்ம்ல பால் எடுக்கணும்னு எனக்கு இப்ப அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போய் எடுத்துக்கோங்க. ஏண்டி, நீ என்ன பால் வியாபாரம் பண்ண சொல்றியா? சித்தி, வாழறதுக்காக நாம என்ன தொழில் வேணா பண்ணலாம். அதுக்காக நாம அவமானப்பட தேவையில்லை. பால் வியாபாரத்தை நீங்களே பண்ணலாம்ல. நடக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் வேணா ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன். பிசினஸ் நல்லா நடக்கும். அடியே, நீ ரொம்ப ஆணவத்துல ஆடாத. மரியாதையா பால் பாத்திரத்தை கொண்டு போய் பாலை வாங்கிட்டு வாடி. நீ இந்த வேலையை செஞ்சாலே போதும். நான் என்ன வேலை செய்யணும்ன்றத நீங்க இல்ல, நான் தான் முடிவு பண்ணணும். நான் எந்த வேலை வேணா பண்ண தயாரா தான் இருக்கேன். ஆனா வருமானம் அதிகமா வர வேலையை தானே நம்ம பண்ணணும். சரியா சொன்னமா. பால் பிசினஸ்ல அதிகமான வருமானம் வரலன்னு தானே நீங்க என்ன கல்ஃபுக்கு போக சொன்னீங்க. இப்ப எனக்கு அதை விட கூடுதலான சேலரியோட வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அந்த வேலையை பாக்குறேனே. இது போதுமா. எந்த வேலை செஞ்சாலும் அதுல நல்ல வருமானம் கிடைக்கணும். அப்பதான் நம்மளால குடும்பத்தை கௌரவமா நடத்த முடியும். அப்படின்னா நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? நீங்க நல்லது சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா கேட்பேன். ஆனா எனக்கு தப்பா தோன்ற விஷயத்துல செய்ய சொல்லி திணிச்சீங்கன்னா அது என்கிட்ட வேலைக்காகாது. ஏய், இந்த காலையில நமக்காக போட்ட டீ எப்படி இருக்கு சொல்லு. இதெல்லாம் ஒரு டீயா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா நான் உங்களை வெளியே துரத்திடுவேன். அதுக்கு முன்னாடி இந்து நம்மள வெளியே அனுப்பாம இருக்கணும் பாத்துக்க. இந்து பழைய இந்து இல்லங்கிறத இப்ப நீ பாத்திருப்பிய. இங்க பாரு, அவகிட்ட இப்ப ஒரு புது பவர் வந்திருக்கு பாத்தியா?
இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருந்துட்டு இருக்கா. அவளை சாதாரணமா நினைக்காத. அவளோட ஃபேன்சி கண்ட்ரோலர் வேலை. ஏய், ஐயோ, ஃபேன்சி கண்ட்ரோல் இல்ல, ஃபைனான்ஸ் கண்ட்ரோல். அதாவது அந்த கம்பெனில இருக்கிற அத்தனை பணத்தையும் அவ கையால தான் மெயின்டைன் பண்ணுவா. என்னதான் தெரிக்க விட்டாலும் அவளை இந்த வீட்டை படிய தாண்டறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் அனுமதி இல்லாம அவ போயிடுவாளா? நானும் அதை பார்க்க தானே போறேன். எதுக்கு இவ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறா? அருண், சொல்லுங்க தா. இந்து இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர போறா. அதுக்கு அவ ஆபீஸ்க்கு வரும்போது நீ அவகிட்ட பேசி ஆகணும். இனி அபிஷியல் மேட்டர்? அபிஷியல் விஷயமா இருந்தா மட்டும்தான் நீ இந்து கிட்ட பேசுவியா என்ன? அருண், நீயும் என்னோட இந்துவும் மனசை விட்டு பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். என்ன ஏமாத்தின அவகிட்ட மனசு விட்டு பேசுறதுனால நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் தீராது. இந்து கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு என்னால முடியுமான்னு தெரியல. அருண், ரகுவுக்கும் இந்துக்கும் இடையில வந்த வாட்ஸ்அப் மெசேஜால தான் உன்னோட பிரச்சனைக்கு காரணம் நினைச்சா அதை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இந்து ஒன்னும் ரகு கிட்ட நடு ராத்திரில எந்த மெசேஜுமே பண்ணவே இல்லை. உனக்கே தெரியும்ல, அவ எப்பவுமே என் கூட தானே தூங்கிட்டு இருந்தா. ஆனா நான் இந்து கிட்ட தப்பான விஷயத்த பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு சந்தேகம் வந்துச்சு? அப்ப நீங்களும் நான் சொல்றத நம்பல. அருண், நீ முதல்ல நல்லா இந்துவோட போனை செக் பண்ணி பாரு. இல்லனா நீ அந்த போனை என்கிட்ட கொடு. எங்க தப்பு வந்துச்சுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். போன் கையில கிடைக்கிறதுக்கு இந்து எல்லா வழியிலயும் முயற்சி பண்றாளே. அவ பார்வதி அத்தைக்கிட்டையும் தப்பா தான் சொல்லியிருக்கா. அவ ஒரு நல்ல பொண்ணு மாதிரி அத்தையும் நம்ப வச்சிருக்கா. அருண், நான் உன்கிட்ட தான் அருண் பேசிட்டு இருக்கேன். இந்துவோட போனை என்கிட்ட கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போதைக்கு அந்த போன் என்கிட்டே இருக்கட்டும், நானே செக் பண்ணிக்கிறேன். அருண், நீ இந்துவை தனியா விட்டுறாத. நீயும் இந்துவும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அருண். அதனாலதான் நான் இவ்ளோ தூரம் பேசுறேன். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதா செய்யும். ஆனா நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ இந்துவை அடிச்சிட்டல்ல? அவளை நீ அடிச்சதுனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண நீ ஓங்கி அடிச்சதுனால உன் சந்தேகம் தீர்ந்து போயிருமா என்ன? சரி, நடந்தது எல்லாத்தையும் விட்டுரு. இன்னைக்கு இந்து ஆபீஸ்க்கு வரும்போது நீ அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிராத. அருண், நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? இந்து இன்னைக்கு ஆபீஸ் வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் பார்வதி இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தா உன்கிட்ட? எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அருண், இந்து உன்கிட்ட மறைச்ச அந்த விஷயத்த நீ அவளை ஆபீஸ்ல பார்த்ததும் மறந்துடாத. நீ அனுபவிக்கிற இந்த வேதனைய உன் அம்மா தான்ப்பா பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, பார்வதி இது மாதிரி நிறைய சொல்லுவா. பார்வதி யூஸ் பண்ணி இந்துவும் பக்கத்துல வர்றதுக்கும் உன்னை தப்பா பேசுறதுக்கும் நிறைய முயற்சி பண்ணுவா. நீ அதை எதையும் மைண்ட்ல வச்சுக்காத. அருண், இந்து இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரப்போ அவளை நீ ஆபீஸ் உள்ளவே விடாத. அவ ஆபீஸ்ல வேலை பார்த்தனா உனக்கு இருக்கிற நிம்மதியும் போயிடும். இந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனால என்னை விட நிம்மதி இழக்கிறவங்க அம்மாவும் நீங்களும் தானே. அவ இந்த வீட்டு விட்டு போனதுனால ரொம்ப சந்தோஷப்படுற நீங்க அவ ஆபீஸ்ல இருந்து வெளியில போனா மட்டும் இல்ல, அவ செத்தே போனால் நீங்க சந்தோஷப்படுவீங்க, எனக்கு தெரியும். ஐயோ அருண், உன்னோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க வருத்தப்படுறோம். என் வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நரகமாக்குனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவீங்கல்ல? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்துவை மறந்துரு. அவ இப்ப ரகுவோட பாதுகாப்புல தானே இருக்கா.
அவ உன்னை ஏமாத்திட்டான்ற வழியோட இருக்காம நீ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை பாரு. அத்தை, என்னால ஏத்துக்க முடியாத சில விஷயங்கள் தான் இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழி தீரணும்னா நான் சாகணும். சுபத்ரா, இந்து அருணும் சண்டை போட்டு பிரிஞ்சோம். அருணோட மனசுல இன்னும் இந்து தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க 2 பேரும் ஆபீஸ்ல மீட் பண்ணிப்பாங்களோ? அவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் எங்கேயுமே மீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுக்கு தேவையான வேலையை நான் பண்ணிருக்கேன். அக்கா, உண்மையை சொல்லணும்னு அக்கா இப்ப பார்க்கும்போது ஒரு மேடம் மாதிரியே தெரியுறாங்க. இந்த சாரியில உங்களை பார்க்கும்போது அருண் மாமா மயங்கிடுவாரு. இன்னைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா போடி, விளையாடாத. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. அந்த விக்ரமன் பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் இங்க வரவே இல்லைல்ல. அவன் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருவானா? உனக்கு பயமா இருக்கா? நீங்க இருக்கும்போது எனக்கு பயம் இல்ல. அக்கா, இன்னைக்கு நீங்க அருண் மாமாவை பார்க்கும்போது உங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையை தீக்கணும். சண்டையெல்லாம் போய் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சண்டைலாம் எங்களுக்குள்ள இல்ல. என்ன பார்க்கும்போது என் வீட்டுக்கார் காதலோட பாப்பாரு. நான் அவரை உத்து பார்த்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அப்படியே அவர் ஓடோடி வருவாரு. அப்படின்னா அக்கா இன்னைக்கு அங்க போயிருவாங்க போல இருக்கே. என்னை கூப்பிட்டா நான் போவேன். நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அவர் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. நீங்க ஒண்ணு சேர்ந்தா அதுவே போதும். நாங்க வேண்டிக்கிறோம். ஆமா, எங்க போக இப்படி ரெடியா நிக்கிற? அக்கா ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓ, அப்ப என் பேச்ச கேட்காம நீ போக பிளான் பண்றியா? ஆபீஸ்க்கு வேலைக்கு போறதுனால எப்படி உங்க பேச்ச மீறின மாதிரி ஆகும்? உன்னை ஆபீஸ் வேலைக்கு போக கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. பால் வியாபாரத்துக்கு தானே போக சொன்னேன். அக்கா பால் வியாபாரம் தான் பண்ணணும், நீங்க ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? சீ, வாய மூடுடி. நான் தான் உன்னோட அம்மா, இவ இல்ல. நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், இல்லனா என்கிட்ட அடி வாங்குவீங்க. இந்தோ, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக கூடாது. நீங்க சொன்னதெல்லாம் என்னால கேட்க முடியாது. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போக வேண்டிய நாள். உன்கிட்ட நான் போக கூடாதுன்னு சொன்னா நீ போயிடுவியா? இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உன்கிட்ட காரணம் சொன்னாதான் நீ கேப்பியா என்ன? ஒருவேளை காரணம் இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக கூடாது, இதுதான் என்னோட முடிவு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போவேன், இதுதான் என்னோட முடிவு. ஏண்டி, நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? அக்கா ஆபீஸ் தானே போறேன்னு சொல்றாங்க, எதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க? நீ போடிங்க இருந்து. டேய், நீ போடா. 2 பேரும் வெளியில போங்க. போங்கன்னு சொல்றல. நீ என்கிட்ட என்ன சொன்ன? இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டியா? அப்படின்னா நீ போகிறத நானும் பார்க்கணும். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதானே ஆபீஸ்க்கு போக முடியும். நீ வெளியா போக மாட்ட. உன்னால போக முடியும்னா நீ போ. சித்தி, சித்தி கதவு திறங்க. சித்தி கதவு திறங்க. நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக போறியா? பாக்குறேன்டி. சித்தி கதவு திறங்க. அப்படியே கடை கேளுங்க. கதவை திறந்து விடுங்கம்மா. ஏய், பேசாதடி. ஏய், என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? சித்தி கதவு திறங்க. திறங்க சித்தி. என்ன பிரச்சனை? ஆபீஸ் போக கூடாதுன்னு அம்மா ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கப்பா. ஐயோ, ஏய் சுமதி, இப்ப நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ற? முதல்ல கதவை தர. ஏங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவ ஆபீஸ்ல காட்டுற மேடத்தோட பவரை என்கிட்ட காட்டினானா இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கு போக கூடாது. சித்தி, ஏய், ஏய் சுமதி, சித்தி கதவு திறங்க. சித்தி சொன்ன கேளுங்க, நான் ஆபீஸ் போகணும். கதவு திறங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு திறங்க சித்தி. நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது வழி இருக்கான்னு நாங்க பாக்குறோம்.
வீணா கால் பண்றா. சொல்லுமா. ரகுமாமா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இந்து அக்காவை அம்மா ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டாங்களா? எதுக்கு? இந்து அக்கா ஆபீஸ் போக கூடாதுன்னு பூட்டிட்டாங்க. அக்கா இப்போ ஆபீஸ்க்கு போயாகணும். மாமா நீங்க சீக்கிரமா வாங்க, அக்காவை காப்பாத்துங்க. நான் வரேன். நீ எனக்கு கால் பண்ண விஷயம் அங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்து கிட்ட தைரியமா இருக்க சொல்லு. சரி. டேய், எங்கடா இருக்க? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நீ நான் சொல்ற மாதிரி செய், லேட் பண்ணாத. சொல்றேன், நீ கவனமா கேளு. பாரு, நீ அவளை உள்ள வச்சு கதவு போட்டது பெரிய தப்பு. அவ வேலைக்கு போனா உனக்கு என்ன? அவ இந்த மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். அம்பாட்டி மருமகளானதுக்கு அப்புறம் அவ பண்ற தெனாவட்ட சகிக்க முடியல. இதுக்கப்புறம் அவ வேலையோட தெனாவட்டையும் நான் பார்க்கணுமா? அவ பால் வியாபாரம் பண்றதுக்கு சம்மதம் சொன்னாதான் அந்த கதவையே நான் திறந்து விடுவேன். ஏய், அவ வேலைக்கு போனா சம்மந்தி வீட்டுக்கு தெரியாதா? அவங்க தேடி வந்துட போறாங்க. நீ அவளை பூட்டி வச்சிருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்பாட்டி வீட்ல இருந்து இனி யாருமே இந்துவை தேடி இங்க வர போறதில்ல. வீட்டை விட்டு கண்டவன் கூட ஓடி வந்தவள ஆபீஸ் வேலைக்கு அலங்கரிச்சு வைக்க போறாங்களா? பார்வதி அம்மா வீட்டுக்கே வந்து அவளை கூப்பிட்டாங்கல்ல. பார்வதி அம்மா கொண்டு உங்க மதிப்பில்ல, எல்லாம் சுபத்ராக்கு தான். நீங்க தேவையில்லாத விஷயத்தை இப்படி பேசிட்டு இருக்காம அந்த விக்ரமனுக்கு போன் பண்ணி ஒரு 5-6 ஆளோட இங்க வர சொல்லுங்க. அது எதுக்கு? நீங்க இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கீங்க. இந்துவை நாம இங்க இப்படி பூட்டி வச்சிருக்கோன்றது யார் மூலமாவது அந்த ரகுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ அந்த குதிரையில ஏறி வருவான்ல ராஜகுமாரிய காப்பாத்த. அப்படி ரகு வந்தான்னா அவனுக்கு 2 காட்டு காட்டதான் விக்ரமனை அவன் ஆளுங்களோட இங்க வர சொல்றேன். நீங்க அவனுக்கு போன் பண்ணுங்க. நான் போன் பண்ணி சொல்றேன். விக்ரமா, நான் தான். உன்னை ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு அர்ஜென்டா வீட்டுக்கு வர சொல்றாப்பா சுமதி. அந்த ரகு இப்ப வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மீதி வீட்டுக்கு வா சொல்றேன். அப்படியா? அது எப்போ? பிரச்சனை ஆயிடுச்சா? ஓ, நான் வச்சிடுறேன். என்ன ஆச்சுங்க? விக்ரமன் இங்க வரதுல ஏதாவது பிரச்சனையா? விக்ரமனால வர முடியலனாலும் ஒரு 5-6 ஆளையாவது வர சொல்லுங்க. ஏய், விக்ரம் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அவனும் வர முடியாது, ஆளுங்களும் வர முடியாது. என்ன சொல்றீங்க? ஏய், இந்த ரகுவோட ஆளுங்க விக்ரம எங்க இருக்காங்கறத தேடி கண்டுபிடிச்சாங்களாம். ஐயோ, இங்க நடந்த விஷயம் அந்த ரகுக்கு எப்படியும் தெரிஞ்சிரும். அவன் நம்ம வீட்டுக்கு எப்ப வேணாலும் வந்து தொலைவான். பார்த்தல, அவன் வந்துட்டான். மாமாவும் அத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. என்ன திடீர்னு? சரி சரி, முதல்ல உட்காரு. இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க மாமா. இந்து எங்க? அவ இங்கதான் இருக்கா. அவளை நீ இங்க கொண்டு வந்து விட்டதுக்காக அவளை எப்ப வேணா பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவளை எதுக்காக நீங்க பூட்டி வச்சுங்க? இந்துவை ஆபீஸ்க்கு போக விடாம ஏன் பூட்டி வச்சீங்கன்னு கேட்டேன். என் வீட்ல நிறையவே நடக்கும். நீ எங்க வீட்டு விஷயங்கள்ல மூக்க நுழைக்க கூடாதுன்னு நான் பலமுறை உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. நீ வந்த வழிய பார்த்து கிளம்பு போ. நான் போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்துவை திறந்து விடுங்க. இதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்துவை திறந்து விடுங்க. என்னால இப்ப திறந்து விட முடியாது. என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண நீங்க பாக்கணுமா? ரகு, விடுப்பா விடுப்பா. ரகு சொல்றத கேளு. வேண்டாம், அவளை விட்டுரு. விடுப்பா. சாவி கொடு. சாவியை கொடுக்க சொல்லி சொல்லுங்கப்பா. இல்லனா ரகு மாமா உங்களை விட மாட்டாரு. ஏய் சுமதி, பிரச்சனை பண்ணாத. சாவி எடுத்து கொடு.
கொடு கொடு முதல்ல கையை விடுப்பா. ஐயோ ஏய் நான் சொல்றத கேக்குறியா? ரகு மாமா எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. அப்பா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். அப்புறம் அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்து வேலைக்கு போறத ஒரு வேளை நீங்க தடுத்து நிறுத்துனீங்கன்னா என் வாழ்க்கையில முதல் ஒரு பொம்பளைய கொள்ள வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. இந்துவை பால்காரியாக்கி பழைய மாதிரி கஷ்டப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது இனிமே நடக்காது. பால் வியாபாரம் பண்றது இந்து இல்ல, உங்களை வச்சு நான் செய்வேன். பார்த்திருந்துக்கோங்க. இந்தோ கிளம்பு. உட்காரு. போலாமா? அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ன? இந்து அக்காவை நீங்க என்ன பண்ணாலும் ரகுமாமா இங்க வந்துருவாரு, புரிஞ்சுதா? சீ உள்ள போடா. ஏண்டி நீயும் போடி. எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? உள்ள போடினா. ஏய் உள்ள போ, உள்ள போங்க போங்க. என்னைக்காவது ஒரு நாள் ரகுவை நான் பழி வாங்குவேன். இந்த சுமதி யாருன்னு அப்ப தெரியும் அவனுக்கு. இறங்கு. நீ எதுக்கும் இனிமே பயப்படாத, தைரியமா உள்ள போ. சரி ரகு மாமா. நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. என்னங்க நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? இது வேலை பார்க்குற இடம். வேலை பார்க்கறதுக்கு இங்க வந்து தானே ஆகணும். இவளுக்கெல்லாம் ஒரு வேலையா? நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு சாக போறேன்னு சொன்ன, நீ இன்னும் சாகலையா? இப்ப நான் உங்ககிட்ட என்னதான் சொன்னாலும் அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கே போக போக எல்லாம் புரியும். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். காரணம் உங்க 2 பேரையும் பத்தி மத்தவங்க சொன்ன விஷயத்த இப்ப நான் நேர்லயே பாக்குறேன்ல. மத்தவங்க என்ன சொன்னாங்க? சொன்னதா இல்ல கேட்டதா? எதை சொல்றது? அருண், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்து என்னோட சகோதரி. நீ சந்தேகப்படுற மாதிரி நானும் இந்துவும் எந்த சட்டம் பண்ணவே இல்லை. வேணும்னா என் போனை செக் பண்ணிக்கோ. நீ நம்பணும்னா வேற என்ன பண்ணணும்? ஆனா இந்துவை நீ இப்படிலாம் சந்தேகமே படாத. நீ சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். நீயும் இவ்வளவு சேர்ந்து ஒன்னா வந்தீங்க பாரு, அப்பவே என் நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆமா, எப்போ உங்க கல்யாணம்? அதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல? என்னங்க நீங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டீங்களா? என் முகத்தை பார்த்து இப்படி கேட்கறதுக்கு உங்களால எப்படி முடியுது? உன் முகத்தை பார்த்தா அறையதான் தோணுது. பாரு, இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணனா அப்புறம் தெரியும். நீ ஒரு முதுகெலும்பு உள்ள ஆம்பளை நினைச்சேன். பொண்டாட்டி அடிச்சு நீ ஒன்னும் ஜெயிக்க வேண்டாம். நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஏன் முன்னாடி வச்சு அட்ரா பார்ப்போம். அடிச்சா என்னடா பண்ணுவ?
என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. இது என்னுடைய ஆபீஸ். வெளியே போடா இங்க இருந்து. வெளியே போன்னு சொல்றேன்ல. என்னங்க? நீயும் இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருந்து என்ன டென்ஷன் பண்ணாம 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. செக்யூரிட்டி சார் சொல்லுங்க சார். இவங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. வெளியே அனுப்புங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? மேடத்தை வெளியே அனுப்பணுமா? என்கிட்ட நீ கேள்வி கேட்காத. நான் சொன்னதை கேட்டா போதும். இவங்களை வெளியே அனுப்பு. டேய், நான் சொல்றது கேட்க மாட்டியா? ஒண்ணா அருண், என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இந்து, நீ ஆபீஸ்க்கு தானே வந்த? உள்ள போ. அருண், ஆபீஸ்ல தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத. டேய், அவளை அவன் தாண்டா கூட்டிட்டு வந்தான். ரகு அவன் பின்னாடி உட்காந்தாண்டா அவ வந்திருக்கா. நீ அதை பார்க்கவே இல்லை. அதுக்கு நீ ரகுவை திட்டணும். பாவம், செக்யூரிட்டி எதுக்காக திட்ட? இந்த கம்பெனில என்ன மதிக்காத யாரும் இந்த இடத்துல வேலை பார்க்க அனுமதிக்க மாட்டேன். ஆனந்தன் சார், நம்ம அருண் சார் இப்படிலாம் பேச மாட்டாரே. சாருக்கு என்னாச்சு? இந்துலேகா மேடத்தை என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. நீங்க இதை யாருக்கிட்ட சொல்ல வேணாம். என்ன இந்த வேலையிலிருந்து அருண் சார் என்ன அனுப்பிடுவாரோ? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னோட கேபினை திறக்க முடியல மூர்த்தி சார். கேபின் லாக்ல இருக்கு மேடம். இப்போ ஆஃபீஸ் டைம் ஆச்சே. இந்த நேரத்துல எதுக்கு லாக் பண்ணிருக்கீங்க? சாரி மேடம், உங்க கேபினை பூட்டி வைக்க சொன்னதுனால தான் நான் பூட்டி வச்சேன். யாரு சொல்லி நீங்க பூட்டினீங்க? நான் சொல்லலையே. சரி, இப்போ திறங்க. திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். திறக்க கூடாது அப்படின்னு இதை பூட்ட சொன்னவங்க சொன்னாங்க. இந்து, என்ன பிரச்சனை? இந்த கேபினை மேடத்தால யூஸ் பண்ண முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கேபின்ல என்ன பிரச்சனை? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா வேற ஒரு கேபினை இந்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் நடக்காது சார். இங்க வேற எந்த கேபினும் இல்ல. இந்த கேபின்ல இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இதை பூட்டி வைக்க சொல்லிட்டாங்க, அதனால தான். யார் சொன்னாங்க? அது என்ன அருண் சார் தான் லாக் பண்ண சொன்னாரு. என் வீட்டுக்காரா? ஆமா மேடம், கேபினை லாக் பண்ணி கீயை ஒப்படைக்க சொன்னது அருண் சார் தான். உங்களை இதுக்குள்ள அலோ பண்ணக்கூடாதுன்னு அருண் சார் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அருண் அப்படி ஒரு முடிவெடுத்தா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அருண் இப்படி பண்றான்னா அது இந்துவை இன்சல்ட் பண்ணதுதான். சரி, அருண் சொன்னா நீங்க கேபினை லாக் பண்ணிடுவீங்களா? அருண் சார் சொல்றது தான் என்னால் கேட்க முடியும். இந்து, டோன்ட் வரி, நாம இதை சால்வ் பண்ணலாம். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அருண் கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு வரேன். வேண்டாம் ஆனந்தண்ணா, நீங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. என்னோட கேபினை லாக் பண்ண சொன்னது என் வீட்டுக்காரர் தானே. அவர்கிட்ட இருந்து எப்படி கீயை வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ, அப்போ இந்து அங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? மூர்த்தி, இந்து கேபினை திறக்க ஒத்துக்காதீங்க. அவமானப்பட்டு அவ திரும்ப போயிடணும். நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் சொன்னேன். அப்புறம் அந்த கீயை நான் யாருக்கும் தெரியாம அருண் சார் டேபிள்ல வச்சுட்டேன். அதுவும் நல்லதுதான். அருண் உங்ககிட்ட இந்த கீயை பத்தி ஏதாவது கேட்டானா நான் தான் செய்ய சொன்னேன்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? நான் சொல்லி நீ செஞ்ச வேலைக்கு இது வரைக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா?
இதுக்கப்புறமும் வராது. இந்துலேக்கா ஆஃபீஸ்ல நிம்மதியாவே வேலை பார்க்க கூடாது. அந்த வேலையை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த டவுட் வராம ரொம்ப நல்லா செஞ்சு முடிப்பேன். குட். சரி, நான் வச்சிடுறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.